இப்போ எக்ஸசைஸ் 1.2 ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். let a equal to 1, 2, 3, 7 and b equal to 3, 0, -1, 7. Which of the following are relations from a to b ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து R1, R2, R3, R4 கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி அந்த ஏ கிராஸ் பி செட்டுக்குள்ளே 2, 1, 7, 1 இருக்கா, இது ஒவ்வொன்றுக்குள்ளே செட்டு இருக்கான்னு பார்க்கணும். இதில் ஒரு செட்டு இல்லாட்டி கூட அது என்னது நாட் அ ரிலேஷன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இப்போ 2, 1, 7, 1 எடுத்துக்கிட்டோமா? இப்போ இதில் வந்துட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1, 3, 1, 0, 1, -1, 1, +7. அடுத்து 1, 3 இது ஃபஸ்ட் முடிஞ்சு. அடுத்து 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. அடுத்து 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. அதாவது இதில் உள்ள ஒவ்வொரு செட்டாலையும் இது எல்லாத்தையும் பண்ணணும். அடுத்து இந்த நம்பரால் இது எல்லாத்தையும், இந்த நம்பரால் இது எல்லாத்தையும், இந்த நம்பரால் இது எல்லாத்தையும் பண்ணணும். சரியா? பிஃபோர் வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே, R1 ஈக்குவல் டு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணுமா? 2, 1, 7, 1 வந்து செட்டில் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன் சொல்லுவோம். -1, 1 கிடையாதுங்க. 1, -1 தான் இருக்குது. -1, 1 கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன் சொல்லிடணும். செகண்ட் ஒன்றும். தேர்ட் ஒன் வந்து 2, -1 இங்கே இருக்குது. அடுத்து 7, 7 இருக்குது. 1, 3 இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரிலேஷன் சொல்லுவோம். சரியா? அடுத்து 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. இதில் 1 மட்டும் கிடையாது. 0, 7 கிடையாது. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அ ரிலேஷன்ஸ். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஷின் போகலாமா? let a ஈக்குவல் டு 1, 2, 3, 4 எக்ஸ்ட்ரா டு 45 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர் பி த ரிலேஷன்ஸ் டிஃபைன்ட் அஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் ஆன் அ ரைட் or as subset of a cross a. Also find the domain and range of R ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அதை 2 டைம் போட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ அதுதான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஏங்கிறத 1 to 45 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஆறுங்கிறது என்னவா? ஸ்கொயர் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்னா நம்ம என்னப்பா சொல்லுவோம்? ஸ்கொயர்னா 2, 4, 6, 8 இதுதான் என்னன்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். என்ன நம்பர் சொல்லுவோம்? ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸ்கொயர் நம்பர்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இப்போது ஏ கிராஸ் ஏங்கிற போது இதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 1, 1, 1, 2 1 அப் டு 1, 45 வரைக்கும் கிடைக்கும். அடுத்து 2, 1, 2, 2 அப் டு 2, 45 வரைக்கும். 3, 1, 3, 2 அப் டு 3, 45 வரைக்கும். 45, 1, 45, 2 அப் டு 45, 45 வரைக்கும் 2 டைம் ஏ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா. சரியா? இப்போ ஆர் நம்மளுக்கு என்ன ரோஸ்டர் ஃபார்ம் என்ன நமக்கு? 1, 1 இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அங்கே ஸ்கொயர் நம்பர் போட்டோமா? இதோட ஸ்கொயர் போடணும். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 2, 4. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9. 3, 9. 4 ஸ்கொயர் பண்ணால் 4, 16. 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 5, 25. 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 6, 36. சரியா? இப்போ ஸ்கொயர்னால் ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். 3 வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இங்கே 1, 1, 1, 2 அடுத்து 1, 3 இருக்குல்ல. அதனால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஏன் இப்படி பண்ணியிருக்கோம்னா ஸ்கொயர் நம்பர்னு கொடுத்துருக்கிறதுனால. இப்போ டொமைன் எழுதலாம். இதில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் தானே நமக்கு வந்து ஸ்கொயர் சொல்லுவோம். இப்போ இதில் உள்ள ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் டொமைன். ரேஞ்சுனா செகண்ட் உள்ள டேர்ம் 1, 4, 9, 16, 25, 36. இப்போது கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அதில் தேர்டு சம். ரிலேஷன்ஸ் ஆர் இஸ் கிவன் பை த செட் x, y, y equal to x plus y, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கே எக்ஸுக்கு பதில் 0லேருந்து 5 வரைக்கும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 0 + 3 என்ன நமக்கு? எக்ஸுக்கு பதில் 0 கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதில் 1 அப் டு 5 வரைக்கும் கொடுப்போம். 0 + 3 நமக்கு 3யா? அப்போது 0, 3ன்னு போடுவோம் செட்டு. 0, 3 அப்ளை பண்ணுறது
வச்சுக்கோ ஒய்ன்னு வச்சுக்குவோம். இப்போ 0,3ன்னு போடுவோம். சரியா? அடுத்து 1 அப்ளை பண்ணுவோமா? 1 + 3 4. அப்போ 1,4. 2 + 3 5. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2,5. அடுத்து 3,6 4,7 5,8. ஓகேவா? இப்போ அடுத்து இதுக்கு ரூஸ்டர் ஃபார்ம் எழுதணும். 0,3 1,4 2,5 3,6 4,7 5,8. இது ரூஸ்டர் ஃபார்ம் இந்த சைடில் எழுதியிருக்கோம்ல, இதுதான் ரூஸ்டர் ஃபார்ம். எழுதிட்டோமா? அடுத்து இதுலேருந்து டொமைன் கொண்டு முடியும். டொமைன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் தானே, 0,1 2 3 4 5. சரியா? அடுத்து ரேஞ்ச்னால் என்னது? செகண்ட் டேர்ம் 3, 4, 5, 6, 7. ரேஞ்ச் ஓகே செகண்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஃபோர்த்து சம், ரெப்ரசன்ட் ஆர் இஸ் கிவன் ரிலேஷன்ஸ் பை என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும், கிராஃப் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சி செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். வேறெவர் பாசிபிள். இப்போ ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்து செய்ய போகிறோம். x, y x equal to 2y, x belongs to 2, 3, 4, 5, y belongs to 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒய்க்கு பதில் தான் என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா 1 2 3 4 அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஒய்க்கு பதில் 1 கொடுத்தோம் அப்புறம் அப்படின்னா 2 × 1 2ன்னு கிடைக்குமா? இப்போ இதை ஃபஸ்ட்டு போடக்கூடாது, இதான் செகண்ட் போடணும். அப்ளை பண்ணதை ஃபஸ்ட்டு போடணும். அப்போ 1, 2ன்னு கிடைக்கும். அப்ளை பண்ணதான் ஃபஸ்ட்டு போடணும். சரியா? அப்போ இங்கே 2 தானே அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே 2, 4. அடுத்து 2 3 கொடுத்துருக்காங்களா? அப்ளை பண்ணது என்ன? 3 அப்ளை பண்ணியிருக்கோமா? அப்போ 3, 6. அடுத்து இங்கே அப்ளை 4 பண்ணியிருக்கோமா? அப்போ 4, 8ன்னு வரும். ஓகேவா? அதான் ரூஸ்டர் ஃபார்ம்லேயும் எழுதுவோம். 2, 1 4, 2 6, 3 8, 4. இதுக்கு ஆரோ டயக்ராம் வரையணும். சரியா? இதுக்கு ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். இதுக்கு ஆரோ டயக்ராம் x